தலைவரை பத்தி பில்டப் பண்ணாதான் இறங்கி வருவாராம். இது படிங்க. அது எவன்டா அவன்? கும்பகோணத்தின் குறும்புக்காரன், குழந்தை தந்த குழந்தை. கோடிக்கணக்கான தமிழர்களின் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக, தமிழ் விளாகர்களின் பிதா மகனாக யூடியூபை ரூல் செய்கிறார் விஜே சித்து. தன் நடிப்புக்காகவும் படைப்புக்காகவும் ரசிகர்களை உருவாக்கும் வித்தை பலருக்கும் சாத்தியம். தன் இயல்புக்காகவே ரசிகர்கள் அமைவது லட்சங்களில் ஒருவருக்கே நடக்கும் ஆச்சரிய அசாத்தியம். ஒரு கதை சொல்லட்டுமா சார்? விஜே சித்து ஆர்மி அத்தனை எளிதாக உருவாகவில்லை. மீடியா கனவுடன் கும்பகோணத்தில் இருந்து கிளம்பி வந்த இளைஞர் ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம். அன்று கண்ணில் கனவு மட்டுமே இருந்தது. வழிச்செலவுக்கு கையில் திறமை மட்டுமே இருந்தது. கனவுக்கான கதவு இவரின் திறமைக்காக திறந்தது. சினிமா தன் மீது காதல் கொண்டவனை அவ்வளவு எளிதாக அணைத்துக் கொள்ளார். வாய்ப்புகள் மறுக்கப்பட போஸ்டர் ஒட்டும் வேலை கூட சளைக்காமல் செய்திருக்கிறார். பல கட்ட போராட்டத்துக்கு பின் ஃபன் பண்ண தொடங்கியிருக்கிறார். அன்று இவர் வாங்கிய அடிகளுக்கும் சித்து இந்த சித்து விளையாட்டு தன்னையே பகடைக்காயாய் பயன்படுத்திக் கொண்டார். தொலைக்காட்சிகளில் தொகுப்பாளர் ஆக வேண்டும் என்பது இவரது கனவு, ஆசை, லட்சியம் எல்லாமுமாக இருந்தது. அதன்படி இவர் தன்னை ஒரு பிஜேவாக செதுக்கிக் கொண்டிருந்த போது காலம் அதைவிட சிறப்பான வேறொன்றை இவருக்கு திட்டமிட்டிருந்தது. தான் ஆசைப்பட்ட அதே சேனலில் ஆங்கர் ஆகி தனது கனவை நிறைவேற்றியும் 2019 இருந்தே பெரிய ஃபேனு. செம்மையா பண்றாரு, ஆறாவளா பண்றாரு. அள்ளி தெளித்த நகைச்சுவைக்கும் குவிந்த ரசிகர் பட்டாளம் ஒன்று கூடி இன்று அவருடைய தனி சேனலுக்கு ஆர்மியாக திரண்டிருக்கிறது. இன்று பலரது மொபைல்கள் இவரின் வசனங்களை உளறி வருகிறது என்றால் இவரது அர்ப்பணிப்பும் உழைப்பும் தான் காரணமாகும். தன் வெற்றிக்கு காரணம் கலைக்கு இவர் நேரத்தை கொடுத்ததுதான். சோகங்களுக்கு பெரும் மருந்து ஆடியன்ஸின் கைதட்டல்கள் தான். ஒவ்வொரு வார்த்தைக்கும் கைதட்டல், ஒவ்வொரு செய்கைக்கும் அரங்கமே அதிர்ந்தது. இந்த சிவகார்த்திகேயன், இந்த எஸ்கே எல்லாமே inspiration to all of us. அன்று விருதுகளை அறிவிக்க வந்தவர் இன்று